ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும்ல, அந்த டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 10 minutes தான் டைம் எடுக்கும். ஆனால் இது சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்போ. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/2 kg அளவுக்கு brinjal எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் இது நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண உடனே கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா பிளாக் ஆகிடும். இப்போ நம்ம இது சைடில் எடுத்து வச்சுட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு. அண்ட் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா. கடுகு அண்ட் சீரகம் வந்துட்டு நல்லா வெடிக்கணும் எண்ணெயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு மிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, க்ரஷ் பண்ணது. இது இப்போ ஒரு 1 minute நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கார்லிக் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும். கார்லிக் நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயம் அண்ட் 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகா. உங்களுக்கு நிறைய காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 minutes நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த பெரிய வெங்காயம் வரும் இல்லையா, அதை கூட நீங்கள் இதுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப காரமாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 minutes நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்துட்டு யூஸ்வலாக ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா எந்த ரெசிபி செய்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா கத்திரிக்காய் வீட்டில் இருந்தால் போதும். ஜஸ்ட் 10 minutes நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சிடலாம். சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 minutes நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். புளி சேர்த்துன உடனே இந்த கத்திரிக்காய் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 2 minutes இதை நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே போதும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்காக தான் செய்கிறேன். ஸோ ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் சில்லி அண்ட் ட்ரை ரெட் சில்லி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா காரமாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மேஷ் பண்ணிவிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல காரமாக அந்த புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதால எல்லா ஃப்ளேவருமே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போடுங்க. வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.